அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை மட்டன் எடுத்திருக்கிது, 1 கிலோ மட்டன். இப்போ முள்ளை நம்ம தண்ணியாக காய்ச்சிட்டு கறியை பொடிசாக நறுக்கி கிரேவியாக வைக்க போகிறோம். இதுக்கு நம்ம அம்மியில் அரைச்சி தான் சமைக்க போகிறோம். இது ஜீரகம், கசகசா, மிளகு, சோம்பு தனியாக அரைச்சிக்கிறேன்னு, மிளகாயை தனியாக அரைச்சிக்கிறேன்னு, இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயத்தை தட்டி எடுத்துக்கிறேன்னு. இப்போ நம்ம கிரேவிக்கு முதல்ல வேக வச்சுக்கிறேன்னு. கறியை ஒரு சட்டியில் ஓட்டுட்டு ஜீரகம், கசகசா கொஞ்சம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவு, தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கிறேன். நம்ம பின்னாடி தான் தாளிக்க போகிறோம். இப்போ முள்ளானத்துக்கு மசாலா போட்டு ஊற வைக்கணும். ஜீரகம், கசகசாவை நம்ம இந்த அம்மிகள் உள்ள தண்ணி இருக்குது அதை ஊற்றி நல்லா கரைச்சி இந்த கறியில் ஊற்றணும். ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கணும். இப்போ தாளிக்கிறதுக்கு சட்டி அடுப்பு வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம் கருவேப்பிலை போட்டு வதக்கிறணும். நம்ம சின்ன வெங்காயம் போட்டு தான் தாளிக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு 2 தக்காளி பழம் போட்டுக்கிறேன்னு. இப்போ நம்ம மிளகாயை காவாசியை நம்ம கிரேவிக்கு வச்சுட்டு முக்கால்வாசியை இந்த தண்ணி ஆனத்துக்கு போட்டு வதக்கிக்கிறேன்னு. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா எண்ணெய் பிரியிற அளவுக்கு வதக்கிக்கிறேன்னு. அம்மியில் அரைச்சி காய்ச்சினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தக்காளி பழத்தையும் போட்டு வதக்கிறேன்னு. இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. கறியை தூக்கி ஊற்றி நல்லா கிளறி விட்டு அந்த பாத்திரத்தையும் நல்லா கழுவி ஊற்றிக்கிறேன்னு. மசாலா ஒட்டி இருக்குது. நம்ம முதல்லே உப்பு போட்டுட்டோம், அதனால் இப்போ உப்பு போட தேவையில்லை. வேகிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கிறேன்னு வச்சு மூடி போட்டு வேக வைக்கணும். இப்போ கிரேவிக்கு கறி வெந்துக்கிட்டு வருது. நல்லா கிளறி விட்டுக்கிறேன்னு, இல்லைன்னா அடி பிடிச்சாலும் பிடிச்சிருங்க. இப்போ தண்ணி நம்ம நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம சிம்பிளை வச்சிடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அதனால் சிம்பிளை வச்சு நம்ம வேக வைக்கணும் கறியை. இப்போ கறி வெந்துருச்சு, கிரேவிக்குள்ள கறி. இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம தாளிச்சுக்கிடுவோம். இப்போ சட்டி அடுப்பு வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி இதுக்கு சின்ன வெங்காயம் தான் போடணும். சின்ன வெங்காயம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கிறணும். இதுக்கு நம்ம தக்காளி பழம் நிறைய போடக்கூடாது, ஒரு சின்ன தக்காளி தான் போடணும். இப்போ தக்காளியும் போட்டு வதக்கிறேன்னு. வதக்கிட்டு அந்த மிளகாய் வச்சுருக்கிறோம்ல அரைச்சது, அதையும் போட்டு நல்லா வதக்கிறேன்னு. நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த அவிச்சு வச்சிருக்கிற கறியை தூக்கி ஊற்றி நல்லா கிளறி விட்டு அந்த கிரேவியாக வர்ற வரைக்கும் வேக வச்சுக்கிறேன்னு. நல்ல கிரேவியாக வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும்.
மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ தண்ணியானமும் நல்லா வத்திருச்சு, கறியும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட வேண்டியதுதான். சூப்பராக இருக்கேன், செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.